பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கைட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் பஷீர் அகமது. நம்ம தொடர்ச்சியாக பட்டன் மஷ்ரூம் ப்ரொடக்ஷனை பற்றி ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கி பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷனில் வேலைகள் எத்தனை பிரிவாக இருக்குது, என்னென்ன வேலைகள் இதில் செய்யணுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் இந்த பட்டன் மஷ்ரூம் அப்படிங்கிறது 1985-86 வரை தமிழ்நாட்டில் இருக்கிற யாருக்குமே இப்படி ஒரு காளான் இருக்குதுங்கிற விஷயமே தெரியாது. அப்போல்லாம் எனக்கு ஒரு டீனேஜில் இருப்போம், இப்படி ஒரு மஷ்ரூம் இருக்கிற விஷயம் தெரியாது. அப்போ அந்த காலத்தில் தான் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு பெரிய பட்டன் மஷ்ரூம் ஃபார்ம் உருவாக்குனாங்க. 1987 வருஷத்தில் எல்லநல்லிங்கிற இடத்துல ஒரு பைலட் பிளான்ட் முதல் போட்டாங்க. இப்போ எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலுமே நம்ம ஒரு தொழிற்சாலை துவங்க போகிறோன்னா முதல்ல ஒரு சின்னதாக சாம்பிள் செஞ்சு அதில் வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் பெரிய முதலீடு பண்ணி அதை பெருசு பண்ணுவாங்க, விரிவாக்குவாங்க. எடுத்த உடனேயே பெரிய நமக்கு முன் அனுபவமும் ஒன்றும் கிடையாது. வேற யாராவது கைட் பண்றாங்க, இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான ரூபாயை அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கடைசியில நம்ம கையை பசஞ்சிட்டு இருக்கிறத விட ஒரு சின்ன குட்டி ஃபார்மா, பெரிய ஃபார்மா வைக்கிறதுக்கு நீங்க முடிவு எடுத்தா கூட ஒரு சின்ன ஃபார்மா வச்சு அதில் ட்ரையல் எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் விரிவாக்குறது தான் ஒரு தொழிலை இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏற்றதா இருக்கும். அந்த வகையில தான் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற எல்லநெல்லியில 1987 வருடத்துல பைலட் பிளான்ட்னு தொடங்கி சின்னதா அவங்க ஒரு ட்ரையல் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை பிரம்மாண்டமா விரிவாக்கம் பண்ணாங்க. அந்த ஃபார்ம் கட்டின காலகட்டத்தில் நீலகிரி மாவட்டத்தில் கல்லூரி படிப்பு, பள்ளிப்படிப்பு முடிச்சுட்டு வேலைக்காக காத்துட்டு இருந்த பல இளைஞர்கள் அந்த காளான் பண்ணையில போய் வேலைக்கு சேர்ந்தாங்க. அவங்க வேலைக்கு சேர்ந்த புதுசுல இதுக்கு முன்னால இதை பத்தி அறிமுகமே இல்லாம இருந்த காலத்துல அந்த ஃபார்ம்ல இவங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கறதுக்காக வெளிநாட்டுல இருந்து தான் நிறைய பேர் பயிற்சி கொடுப்பாங்க, இந்த மாதிரி கிளாஸ் எடுப்பாங்க. சில பயிற்சியாளர்கள் ஜப்பான்ல இருந்து வருவாங்க, சைனால இருந்து வருவாங்க, அமெரிக்கால இருந்து வருவாங்க. இவங்க எல்லாத்துட்டையுமே அன்னைக்கு அந்த வேலைக்கு சேர்ந்த இளைஞர்கள் நேரடியா இந்த வெளிநாட்டவர்களிடம் பயிற்சி பெற்றவங்க. அவங்கள்ட்ட பயிற்சி பெற்றுட்டு தான் அவங்க அங்க ஃபார்ம்ல ஒவ்வொரு பிரிவா பிரிச்சிருவாங்க. மொத்தம் 4 பிரிவா பிரிப்பாங்க. அந்த 4 பிரிவுங்கிறது என்னங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல் பிரிவு ஸ்பான் ப்ரொடக்ஷன். ஸ்பான் அப்படிங்கிறது இதற்கான விதை அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். இரண்டாவது பிரிவு கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷன். கேசிங் சாயில் ப்ரிப்பரேஷன். இது மஷ்ரூம் க்ரோயிங் மெத்தட். இது 4 விஷயத்துக்காக அவங்க பயிற்சி கொடுத்துருக்காங்க. பயிற்சி கொடுத்துட்டு இது 4யுமே தனித்தனி டிபார்ட்மெண்ட்டா பிரிச்சுட்டாங்க. இப்போ ஸ்பான் லேப்னா ஸ்பான் லேப்ல பயிற்சி கொடுத்தவங்க ஸ்பான் லேப்ல மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க.
கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்காக ட்ரைனிங் எடுத்தவங்க கம்போஸ்ட் யூனிட்ல மட்டும்தான் இருப்பாங்க. கேசிங் சாயில்னா அதுல மட்டும்தான் இருப்பாங்க. அந்த மாதிரி 4 பிரிவா பிரிச்சு 4 பக்கம் அவங்கள பணியமர்த்திட்டாங்க. இதுல இருந்து அதுல ஒருத்தர் கிராஸ் பண்ணி போக முடியாது, அதுல இருந்து ஒருத்தர் கிராஸ் பண்ணி போக முடியாது. முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுலதான் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. அப்போ இது எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க யாரா இருப்பாங்கன்னு சொன்னா, அந்த இண்டஸ்ட்ரியில வந்து மெயின்டெனன்ஸ்ன்னு சொல்லி ஒரு பணி இருக்கும், வேலை. அந்த மெயின்டெனன்ஸுங்கிறது ஏதாவது பவர் கட் ஆயிடுச்சுன்னா, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ஏதாவது மெஷினரி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அவங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்காக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே போயிட்டு வருவாங்க. அந்த மாதிரி போயிட்டு வந்தவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்டை பற்றியுமே நல்லா தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் தான், அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட தான் நான் பயிற்சி எடுத்தேன். எனக்கு பயிற்சி அளித்தவர் அலெக்சாண்டர் மெர்சியன் அப்படின்னு சொல்ற, இப்போ அலெக்ஷன் எல்லாம் கூப்பிடுவாங்க, அலெக்ஸ் என்று அழைக்கப்படுகிற அலெக்சாண்டர் மெர்சியன். அவர்கிட்ட தான் வந்து நான் பாடம் கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு வரைக்கும், இப்போ 2024 வரைக்கும் இந்த காளான் உற்பத்தி சம்பந்தமான தகவல்கள் வந்து சேர்ந்துருக்குது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த 1987 வருடம் அங்க பணிக்கு சேர்ந்த இளைஞர்கள். அவங்கள பலரும் எனக்கு நண்பர்களா இருக்கிறாங்க. அவர்களை நன்றியுடன் நம்ம வந்து நினைவு கூறணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வெள்ளாமை பண்ணிட்டு இருக்கோம், விவசாயம் பண்றோம். நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு வாய்க்காலில் வந்து தண்ணி வந்து சேருது, அதை வச்சு நம்ம வெள்ளாமை பண்றோம். ஆனா அந்த தண்ணி எங்கிருந்து வரும்? வாய்க்காலில் வந்து இன்னைக்கு நாங்க இப்போ மங்களம், எங்க ஊரு திருப்பூர் பக்கத்துல மங்களம், இங்க பூமலூருங்கிற வில்லேஜ்ல தான் நாங்க ஃபார்ம் வச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ல இருந்து தான் வந்து வாய்க்காலில் இங்க தண்ணி வந்து சேரும். இங்க தண்ணி வரும்போது எல்லா விவசாயிகளும் வந்து மகிழ்ச்சி அடைவாங்க. ஆனா இந்த தண்ணி இங்கிருந்து உற்பத்தியானதானா இல்ல, இது உற்பத்தியான இடம், இது சேகரிக்கப்பட்ட இடம் பரம்பிக்குளத்துல தான் இருக்கு. பரம்பிக்குளம் டேம்ல சேகரிச்சு அந்த பரம்பிக்குளம் ஆலியாறு அதையெல்லாம் தாண்டி தான் இங்க வந்து வாய்க்கால் மூலமா வந்து சேருது. அதே மாதிரி இப்ப நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற இந்த நாலேஜ் அப்படிங்கிறது அந்த 1987 அங்க சேர்ந்த இளைஞர்கள்ட்ட இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏன் வரைக்கும் அந்த நாலேஜ் தான் வந்து சேர்ந்துருக்கு. அவங்க வேலை செஞ்ச கம்பெனியை கூட பூட்டிட்டாங்க. ஆனா அந்த நாலேஜை வந்து படிப்படியா என்னைக்கு வந்து என்னென்ன வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தன ஒரு இதுக்கு வந்து அவங்க தான் பொறுப்பாளராக இருக்கிறாங்க. ஏன் வரைக்கும் அந்த தகவலை கொண்டு வந்து அந்த நாலேஜை கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. அப்போ நம்ம கண்டிப்பா அவர்களுக்கு நன்றி செலுத்தணும். அதுல ஒரு சிலர் வந்து ஏதாவது குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாயிருந்தாலும் கூட பல நிறுவனங்கள் மூடப்பட்டும் அந்த ஒரு தொழில் அழிஞ்சு போயிடாம நசிஞ்சு போயிடாம இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கிறதுக்கு முழு காரணம் அவர்கள் தாங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு, இப்போ நம்ம இந்த 4 பிரிவை பத்தியும் விரிவா பார்க்கலாம். இந்த ஸ்பான் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு லேபரேட்டரியில வச்சுதான் பண்ண முடியும். அதுக்கான லேப் செட்டப் வேணும், ஃபுல்லா ட்ரைனிங் வேணும். இப்போ நான் வந்து மஷ்ரூம் ஃபார்ம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஸ்பான் லேப் மட்டும் நான் வைக்கல. இன்னைக்கு வரைக்கும் ஸ்பான் வந்து நம்ம வெளியே தான் வாங்கிட்டு இருக்கிறோம். ஸ்பான் லேபு ஊட்டியில நிறைய நண்பர்கள் ஸ்பான் லேப் அந்த காலத்துல ஸ்பான் லேப்ல ஒர்க் பண்ணவங்க எல்லாமே தனித்தனியா ஸ்பான் லேப் யூனிட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட தான் நம்ம ஸ்பானை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷன். கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷன்ங்கிறது ரொம்ப முக்கியமானது மஷ்ரூம் இண்டஸ்ட்ரிக்கு. கண்டிப்பா கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷனோட நாலேஜை வளர்த்துக்கணும்னா வாய் வழியா பேசி நம்ம காது வழியா கேட்கறத வச்சு ஒரு தரமான கம்போஸ்டை உருவாக்கிடவே முடியாது. கட்டாயமா அதை நேரடியா நின்று அது என்னென்ன செய்யறாங்கன்னு பார்த்து அதில் என்னென்ன பொருள் கலக்கிறாங்கிறத பார்த்து நம்ம நேரடியா ஒரு உணர்வு பெற்றாதான் அந்த கம்போஸ்டை வந்து நல்ல தரமான கம்போஸ்டா தயாரிக்க முடியும். இன்னைக்கு வரைக்கும் கூட கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷன்ல பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க கூட ஒரு சில பேட்ச்கள் கெட்டு போயிருது. நீங்க மஷ்ரூம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு தெரியும், மஷ்ரூம் பேட்ச் அவுட் ஆயிடுச்சாமா, அந்த பேட்ச் அவுட் ஆயிடுச்சாமா, அந்த கம்பெனியில பேட்ச் அவுட் ஆயிடுச்சு இப்படின்னு பேசிக்குவாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பேட்ச் அவுட்டுங்கிற ஒரு வார்த்தை இப்பவும் உபயோகத்துல இருக்குது. என்ன காரணம்னா எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டா இருந்தா கூட அந்த பேட்ச் வந்து கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்த நீங்க காது வழியா கேட்டெல்லாம் வந்து செயல்படுத்திட முடியாது.
நிச்சயமா இதை வந்து நேரடியா பயிற்சி பெற்று தான் நீங்க வந்து கற்றுக்க முடியும். அந்த ஒரு கிளாஸ் தான் நாங்க இங்க எடுக்கிறோம். கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷனுக்கு தான் நாங்க கற்றுக் கொடுக்குறோம். நிறைய பேர் வந்து இந்த கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷனை வந்து பிரம்மாண்டமா நினைச்சு பயந்துட்டு, ஐயோ இது கம்போஸ்ட் கெட்டு போயிட மாட்டிருக்கு, நம்ம இதெல்லாம் செய்ய முடியாது, யாராவது கம்போஸ்ட் தயார் பண்ணி கொடுத்தா நம்ம விலைக்கு வாங்கி காளான் வளர்த்திக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் நிறைய பேர் ஊட்டிக்கு வந்தாங்க. ஊட்டியில கம்போஸ்ட் விலைக்கு வாங்கி வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணவங்க யாருமே நீடிச்சு நிக்க முடியல. ஏன்னா அடிப்படை கம்போஸ்ட் தான். அதை இப்போ நம்ம கம்போஸ்ட் ஒருத்தர் தயார் பண்ணி விற்கிறாருன்னா அது நமக்கு விற்கிறது அவர் ஒரு சேவையா செய்யறாரு. சேவைன்னா யாரும் இலவசமா செஞ்சிட முடியாது, அவரு ஒரு லாபத்துக்காகத்தான் செய்ய முடியும். அப்ப லாபம்னு வைக்கும்போது அவங்களுக்கு பல தொழிலாளர் பிரச்சனை இருக்கும், பல பிரச்சனைகளுக்கு தாண்டி தான் அவங்க கம்போஸ்ட் தயார் பண்ணி விற்கிறாங்க. அப்ப அவங்க ஒரு லாபம் வைக்கும்போது ப்ரொடக்ஷன்ல இருக்கிற லாபத்துல ஒரு பெரும் பகுதி அவங்களுக்கு போயிடும். அப்போ நீங்க கம்போஸ்ட் விலைக்கு வாங்கி நீங்க மஷ்ரூம் வளர்த்து வித்தீங்கன்னா நீங்க அதுல பெரிய லாபம் பாத்திர முடியாது. அந்த தொழில நீங்க வந்து கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்த முடியாது. நம்ம ஊர்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆப்பக்காரி கிட்ட மாவு வாங்கின கதையா அப்படின்னு. அப்போ கம்போஸ்ட் வந்து விலைக்கு வாங்குறது, வெளிநாடுகள்ல வேணா அந்த மாதிரி கம்போஸ்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணி விற்பனை பண்ற ஒரு பழக்கம் இருக்குது. அங்க மார்க்கெட் பெரிய மார்க்கெட்டு. நம்ம சின்ன சின்ன யூனிட்டுக்கெல்லாம் இப்படி கம்போஸ்ட் போய் விலைக்கு வாங்கி வச்சோம்னா எந்த லாபமுமே சம்பாதிக்க முடியாது. ரெண்டாவது விஷயம், கேசிங் சாயில். இந்த கேசிங் சாயில் அப்படிங்கிறதும் நம்ம ஊட்டியில இருக்கிற கம்பெனியில முதல்ல ஆரம்பத்தில் என்ன பழக்கி விட்டாங்களோ அதையே தான் இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க. அது வந்து பெரிய ப்ராசஸ், நீண்ட கால ப்ராசஸ். ஒரு 2 மாசம் ப்ராசஸ் பண்ணாதான் அந்த கேசிங் சாயிலை தயாரிக்க முடியும். அது சுகர் இண்டஸ்ட்ரியிலிருந்து வர்ற கழிவான பிரஸ் மட்டு மற்றும் நம்ம தென்னை நார் கழிவு அப்படின்னு சொல்ற கயர்பித்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த கேசிங் சாயிலை உருவாக்குறது. அந்த சுகர் இண்டஸ்ட்ரியில இருந்து வர்ற பொருளை நீங்க உபயோகப்படுத்தி கேசிங் சாயில் தயாரிச்சிங்கன்னா 2 மாசம் ஆகும் அதோட ப்ராசஸ் முடியறதுக்கு. என்ன காரணம்னா அதுல வந்து ஒரு இனிப்பு தன்மை இருக்கும் அந்த பிரஸ்மெட்ல. அந்த இனிப்பு தன்மையை ஃபுல்லா நம்ம லீச் பண்றதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். அது லீச் ஆகிறதுக்கு நீண்ட நாட்கள் எடுத்துக்கும். அப்போ காலமும் வந்து நிறைய நமக்கு வேஸ்ட் ஆகுது, தண்ணியும் நிறைய வேஸ்ட் ஆகுது. ஆனா அந்த கேசிங் சாயில் வந்து 100% சூட்டபிளா இருக்கான்னா எல்லா நேரத்திலையும் எல்லாருனாலையும் தரமான ஒரு கேசிங் சாயிலை தயார் பண்ண முடியறதே இல்லை. கேசிங் சாயில்ல பிரச்சனை எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. அதுக்கு மாற்று பொருளா நிறைய பொருட்கள் வந்துருச்சு. அதுல வந்து இப்போ நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது பால் கிளே அப்படின்னு சொல்லி நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்திலிருந்து வெட்டி எடுக்கிற 1000 அடிக்கு கீழே இருந்து வெட்டி எடுக்கிற ஒரு விதமான கல், வெள்ளை கலரா இருக்கும். நிலக்கரி கருப்பா இருக்கும், இந்த கல் வெள்ளையா இருக்கும். அது வந்து களிமண் வகையை சார்ந்தது. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா பால் கிளேன்னு வரும். அந்த பால் கிளேவில் தான் நாங்க கேசிங் சாயில் ப்ரிப்பேர் பண்றோம். அது வந்து இன்ஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன், ஒரே நாள்ல ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதை ப்ரிப்பேர் பண்றதுக்காக 2 மாசம் மெனக்கிடவோ ஏராளமான தண்ணி செலவு பண்ண வேண்டியதோ இல்லை. இது வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இப்ப ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கே தெரியறது இல்லை. அப்போ கேசிங் சாயில் ப்ராசஸ்க்கு அவங்க 2 மாசம் வரைக்கும் செலவு பண்ணும்போது அதுக்கான உற்பத்தி செலவு, பணியாளர்கள் வேலையாட்கள் சம்பளம், தண்ணி செலவு, இது எல்லாமே ரொம்ப ஜாஸ்தி. இந்த பால்க்ல யூஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஒரே நாள்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். கயர்பித்து மட்டும் ஹை ஈசி லோ ஈசின்னு சொல்லுவாங்க. ஹை ஈசிங்கிறது அப்படியே கயர்பித்து புதுசா வாங்கிட்டு வந்தா அது ஹை ஈஸியா இருக்கும். அதை வந்து நல்லா வந்து தண்ணியில ஊற போட்டு அதுல இருக்கிற அந்த கரை, ஒரு ப்ரௌன் டிகேஷன் மாதிரி ஒரு கரை வரும். அந்த கரையெல்லாம் வெளியே போற அளவுக்கு, ஆங்கிலத்துல லீச்சிங்னு சொல்றது, நம்ம வந்து கழுகுறதுன்னு வச்சுக்கலாம் தமிழ்ல. அதை ஃபுல்லா லீச் பண்ணி அந்த கரை ஃபுல்லா போனதுக்கு அப்புறமா உபயோகப்படுத்தணும். அதை மட்டும் நம்ம வந்து முன்கூட்டியே வாங்கி அதை லீச் பண்ணி வச்சிட்டோம்னா இந்த மிக்சிங், இந்த 2 பொருளையும் பால்க்லேவும் கயர்பித்தையும் மிக்ஸ் பண்றது இப்போ வேலையை வந்து ஒரே நாள்ல முடிச்சிடலாம். இதுக்கு நீண்ட கால அவகாசம் எடுத்துக்காது. அடுத்தது இது 2 பொருளும், கம்போஸ்டும் கேசிங் சாயிலும் நம்ம தயார் பண்ணி பழகிட்டோம் அப்படின்னா
அடுத்தது அது ரெண்டையும் வச்சு எப்படி ஒரு தரமான காளான் உற்பத்தி பண்ணுறதுங்கிற 3வது க்ரோயிங் மெத்தட்ஸை படிக்கணும். க்ரோயிங் மெத்தட்ஸை படிக்கிறதுக்கு க்ரோயிங் ரூம்குள்ளே போயிடுச்சு, கம்போஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி விதையெல்லாம் ஸ்பான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி க்ரோயிங் ரூமில் கொண்டு போய் வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே எப்படி மெயின்டைன் பண்ணுறது, நம்ம கம்போஸ்டில் கொடுத்த நியூட்ரிஷன்ஸை ஃபுல்லாக அவுட்புட் எப்படி எடுக்கிறது, நோய் தொற்று நோய் தாக்குதல்கள்லேருந்து எப்படி பாதுகாக்கிறது. பொதுவாக வந்து காளான் பயிற்சி சொல்லி கொடுக்கும்போது எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, நிறைய லட்சக்கணக்கில் பணம் வருங்கிறது மட்டும் முதல்ல சொல்கிறாங்க. இதில் நோய் தொற்று வருங்கிறத யாரும் சொல்கிறதில்ல. மனிதர்களுக்கு எப்படி நோய் வருதோ, மற்ற வெள்ளாமையில் எப்படி நோய் தாக்குதல் இருக்கோ, அதே மாதிரி மஷ்ரூம்லையும் நோய் தாக்குதல் இருக்குது. அப்போது நம்ம கல்டிவேஷன் அதை வளர்ப்பதற்கு பழகும் போது இந்த நோய் தொற்றுகளை எப்படி நிவர்த்தி செய்யறது, நோய் வந்துருச்சுன்னா எப்படி அதை சரி செய்யறதுங்கிறதையும் க்ரோயிங்கில் கற்றுக்க வேண்டியது இருக்கும். பெரும்பாலும் வந்து இது ஊட்டி மாதிரி ஹில்ஸ் ஸ்டேஷனில் நேச்சுரல் அட்மாஸ்பியரில் வளர்க்கும் போது தான் நோய் தொற்று நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஏர் கண்டிஷன் ரூமில் வச்சு உங்கள் கண்ட்ரோலில் வச்சு வளர்க்கும் போது நோய் தொற்று வராமையே நீங்கள் சமாளிக்க முடியும். அதனால தான் நம்ம வந்து இப்போ ஏர் கண்டிஷன் ஃபார்மை வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, பட்டன் மஷ்ரூம் இண்டஸ்ட்ரிங்கிறது 4 பிரிவை கொண்டது. முதல் பிரிவு ஸ்பான் ப்ரொடக்ஷன். ஸ்பான் ப்ரொடக்ஷன் நம்ம பண்ணணுங்கிற கட்டாயம் இல்லை, ஏன்னா ஸ்பான் வந்து மிக குறைந்த அளவு தான் யூஸ் பண்ணுறோம். இதை தயாரித்து கொடுக்கறதுக்கான நிறுவனங்கள் பலதும் இருக்குது. அதனால ஸ்பானை பொறுத்தளவுக்கு நம்ம விலைக்கே வாங்கிக்க முடியும். பெரிய இண்டஸ்ட்ரி நம்ம கட்டாயம் வைக்கணும்னா அதுவும் வச்சு தான் ஆகணும். ஆனால் சின்னதாக பண்ணும்போது ஸ்பானை வந்து நம்ம விலைக்கு வாங்கிக்க முடியும். கம்போஸ்ட்டு 2வது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பழகித்தான் தீரணும். அதை விலைக்கு வாங்கி நம்ம செஞ்சால் அதில் வந்து அதுக்குண்டான ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம சம்பாதிக்கிற முழு பலனும் நமக்கு கிடைக்காது, முழு லாபமும் நமக்கு கிடைக்காது. அது ஒரு பொழுதுபோக்காக, ஒரு ஹாபியாக, டைம் பாஸுக்கு செய்கிறதா தான் இருக்குமே ஒழிய நம்ம பொருளாதாரத்தை ஈட்டு அதில் பொருளாதாரத்தில் மேம்பட்டு நிறைய பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது கம்போஸ்ட் நீங்கள் விலைக்கு வாங்கி செஞ்சீங்கன்னா சரியே வராது. நீங்கள் கட்டாயம் நீங்கள் கம்போஸ்ட் உற்பத்தி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து பொருளாதாரத்தை மேம்படுத்தி உங்கள் லாபத்தை அதிகரிக்க முடியும். அதே மாதிரி கேசிங் சாயில் அப்படிங்கிறதும் ஒரே ஒரு மெத்தடை தான் திரும்ப திரும்ப உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு பொருள் அறிமுகப்படுத்தின மாதிரி அந்த ஒரு பொருள் மட்டும் இல்லை, கேசிங் சாயிலுக்கு நிறைய பொருட்கள் இருக்குது. அதை வந்து இலகுவா ஒரே நாளில் 2 நாளில் இன்ஸ்டண்ட்டாக ப்ரொடக்ஷன் பண்ணுறது எப்படிங்கிறத கற்றுக்கிட்டு அதுக்கு வந்தீங்கன்னா உங்கள் லாபம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக க்ரோயிங்கிறதும் நிச்சயமாக நீங்கள் கற்றுக்கணும். க்ரோயிங்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் வந்து அந்த வாட்டரிங் கொடுக்கறது, கேசிங் சாயில் போடுறது, இது எல்லாமே வந்து நீங்கள் நேரடியாக கிளாஸுகளில் கலந்துக்கிட்டால் தான் நீங்கள் பொருள் ஒரு முதலீடு செய்வதற்கு ஏற்ற முறையில் இருக்கும். நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறேன், நான் எங்கேயாவது நம்ம தூரத்தில் இருக்கோம் சார், ஏதாவது நீங்கள் ஆன்லைன்லேயே சொல்லிக் கொடுங்க சார், நாங்கள் கேட்டு இங்கே இது வச்சிடறோம் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை. நீங்கள் நேரடியாக வந்து பயிற்சி பெற்றால் மட்டுமே நீங்கள் வெற்றிகரமான ஒரு ஃபார்மை உருவாக்க முடியும். நாங்கள் வந்து அதற்கான பயிற்சியை தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம். பயிற்சி பெற விரும்புகிறவங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அதுக்கு முன்னால் ஒரு ஃபார்மை பார்வையிடணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் ஃபார்மை பார்வையிட நாங்கள் அனுமதிக்கிறோம். பார்வை கட்டணமாக ஒரு ஆளுக்கு 1000 ரூபா பணம் நிர்ணயிச்சிருக்கோம். வந்து நீங்கள் ஃபார்மை பார்த்து இதுக்கு எந்த விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், என்னென்ன ரா மெட்டீரியல் வேணும், இதில் எந்த விதமான ஒர்க் வேணும், எவ்வளோ வேலையாட்கள் தேவைப்படும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நேரடியாக ஃபார்ம் விசிட் பண்ணி பார்வையிட வாங்க. மேலும் நாங்கள் வந்து இப்போ கம்போஸ்ட் தயாரிக்கிறதுக்கான ரா மெட்டீரியலும் கூட உங்களுக்கு நாங்கள் விற்பனை செய்ய முடியும். நீங்கள் எங்களுடைய இந்த பயிற்சி மையத்தை உபயோகப்படுத்தி நீங்களும் ஒரு காளான் உற்பத்தியாளராக உருவாக வாழ்த்துகிறோம். நன்றி.